டெல்டா சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நந்தா. இது உங்கள் சாலை காற்று யூடியூப் சேனல். எல்லோரும் மிகுந்த உடல் நலத்தோடு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். டெல்டா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம முத்துப்பேட்டையோட அலையாத்தி காடுகளில் தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் வந்து கடைசி பாட்டு முத்துப்பேட்டை அலையாத்தி காடுகள் சீரீஸில். டெல்டா சொந்தங்கள் நம்ம பேர் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூட பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற கொடுத்துட்டு நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் எல்லா வீடியோக்கும் லைக் போட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த ஷார்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மக்களே. ஸோ போட்டில் வரும்போது ஸ்லோ மோட் போட்டு எடுத்தது. ஸோ அந்த அலை பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன் இந்த இடத்துல திடீர்னு பெரிய அலை வருது அப்படின்னா பாருங்கள், நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த இடம் மட்டும் ஏன் அவ்வளோ பெரிய அலையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். முத்துப்பேட்டை அலையாத்தி காடுகள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சம்மரைஸ் பண்ணிடுவோம். ஏன் அப்படின்னா ரொம்ப பேர் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்த்துருப்பீங்களா மாட்டிங்களான்னு தெரியல. ஸோ அதனால் நான் வந்து சம்மரைஸ் பண்ணுறேன். இயர்லி மார்னிங் வந்து ஒரு 10 மணிக்கெலாம் வந்துடுங்க. ஒரு 10 மணிக்கு வந்துட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆளுங்கள்லாம் இருப்பாங்க. ஸோ பர் அடல்ட்டுக்கு வந்து 200 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அந்த முத்துப்பேட்டை அலையாத்தி காடுகளில். ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் ஒரு 10 பேர் இருப்பாங்க. இங்கே பாருங்கள், இதனால தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கடல் அலை வந்து ரொம்ப பெருசாக வரும் பாருங்கள் இப்போது. ஏன்னா அங்கிட்டு இருந்த அலை இங்கிட்டு இருந்த அலை இருந்தாலும் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ அந்த இடத்த ரியாலிட்டியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது வேறு லெவலில் இருந்துச்சுங்க உண்மையை சொல்ல போகணுன்னா. சரி, பேக் டு த டாபிக். நீங்கள் வந்து இயர்லி மார்னிங் ஒரு 10 மணிக்கு வந்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பர் அடல்ட்டுக்கு வந்து 200 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு போட்டுக்கு வந்து 10 பேர் ஏற்றினா தான் அவங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்குன்றாங்க. ஸோ நீங்கள் வந்து மத்தியான நேரத்துக்கு மேலே போனீங்கன்னா மக்கள் வர்றது கம்மியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் 10 பேர் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்களோ அத்தனை பேர் ஷேர் பண்ணிட்டு 2000 உங்களுக்கு வந்து கொடுத்துடணும். ஸோ பர்கெனிங் பண்ணிங்கன்னா ஒரு 200 300 வரைக்கும் குறைக்கலாம், அவ்வளோதான். ஸோ நீங்கள் இயர்லி மார்னிங் போயிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை இல்லை, 10 பேர் தாராளமாக இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் ஃப்ரைடே நீங்கள் போயிட்டீங்கன்னா நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் ஒரு ஆளாக கலந்துக்கலாம். 200 ருபீஸோடு போயிடும். ஸோ போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன சாப்பிட்ணுமோ சாப்பிட்டு போயிடுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஹவர்ஸ்லேருந்து 2 ஹவர்ஸ் வரைக்கும் ஆகுது நீங்கள் போயிட்டு வெளில வரது. என்னென்னா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போட்டு ஓட்டுவார். ரொம்ப அருமையாக நம்மளை ஓட்டு கொண்டு வருவார். ஃபுல்லாக சேஃபாக கூட்டிட்டு போயிருந்தார். நம்ம இப்போ அடுத்து எங்கே போகிறோம்னா மனோரா தாங்க போகிறோம். ஸோ மனோராவில் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். இங்கே போட்டிங் தான் போனோம். இங்கே போட்டிங்கில் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு இதை நாங்கள் ரொம்ப ரசித்து பார்த்தோம். ஸோ சன்செட்டு. ஸோ ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த வீடியோ ஃபுல்லாக காமிக்கிறேன். இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா பர் அடல்ட்டுக்கு 100 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. போட்டிலே போயிட்டு வரலாம். வண்டி எடுத்துகிட்டு போட்டு இது ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த கடலை பார்க்குறதுக்கு தண்ணியை அப்படியே பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ட்ரிப்பை வந்து நீங்கள் சண்டேஸில் வீக்கெண்ட்ஸில் ஃபுல்லாக பிளான் பண்ணால் ஹாலிடேஸில் பிளான் பண்ணால் நல்லாயிருக்கும். சன்செட் தாங்க பார்க்க அவ்வளோ அருமையாக இருக்குது. சன்செட்டு அந்த பறவைங்க பறக்கிறது இது எல்லாமே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் பிளான் பண்ணும்போது வீக்கெண்டில் இல்லை சண்டேஸில் இந்த ஹாலிடேஸில் பிளான் பண்ணிங்கன்னா இயர்லி மார்னிங் ஒரு 9 o'clock 9 o'clock ஓப்பன் பண்ணிடுவாங்க. நம்ம ஞாயிற்றுக்கிழமை பறவைகள் தருங்க. அது உங்களுக்கு போகிறது போகாது வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது மாதிரி வீடியோ போட்டிருக்கேன். அந்த ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக இன்டர்வியூ ஸ்டெப்பையும் போட்டிருக்கேன். நீங்கள் போகிறதா இருந்தாக்கா இயர்லி மார்னிங் ஒரு 9 o'clock போனீங்கன்னா அங்கே ஒரு 2 ஹவர்ஸு 11 o'clock வரைக்கும் அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக முத்துப்பேட்டையோட அலையாத்தி காடுகள் வந்துடுங்க. ஸோ அங்கே வந்து 11 o'clock வந்துட்டிங்கன்னா ஒரு 200 பர் அடல்ட்டுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஒரு 2 hours ஆகும். மேக்ஸிமம் டு த 2 hours ஆகும். 2 ஹவர்ஸ்னால் 11 to 1 வரைக்கும் ஆகிடும். ஸோ 1:30 போல் நீங்கள் வந்து முத்துப்பேட்டையிலேயே வந்து லஞ்ச் எடுத்துக்கலாம். ஸோ லஞ்ச் எடுத்துகிட்டு கிளம்புனீங்கன்னா ஒரு 30 minutes to 45 minutes மனோரா ரீச் பண்ண முடியும். மனோரா ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1:30க்கு லஞ்ச் எடுத்திங்கன்னா 2 o'clock ஆகிடும். 2 o'clock ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு 1 o'clock வைங்க. ஒரு மணிக்கு சாப்பிட்டோம்னா லஞ்ச் எடுத்துட்டு ஒரு 1:30 மணி மனோராவோட இது ஸ்டார்ட் பண்ணலாம்.
பாம்பனிலேருந்து நீங்கள் ரிலாக்ஸாக வந்தீங்கன்னா 3 o'clock ஆகிடும். 3 o'clock போட்டிங் டைம். 45 minutes வந்து கடலுக்குள்ளேயே சுற்றி கரையிறாங்க ஃபுல்லாக. 45 minutes 30 minutes to 45 minutes வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு 4 o'clock வரைக்கும் ஆகிடும். ஸோ 4 o'clock மேலே இங்கேயே வந்து கன் ஷூட்டிங் அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு 1 hour இந்த பீச்சில் எடுக்கலாம். 5 o'clock கிளம்புனீங்கன்னா பக்கத்தில் வந்து ராஜா மடம்னு சொல்லிட்டு ஒரு பீச் இருக்கும். ஸோ அங்கே வந்து நீங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அங்கே நல்லா பப்ளிக் நிறையா வருவாங்க ஈவினிங் டைமில். 4 o'clock போனீங்கன்னா 8 o'clock வரைக்குமே இங்கே ஃபுல்லாக ஹெவி கூட்டமாக இருக்கும். நீங்கள் பீச்சில் வந்து என்ஜாய் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு மினி மெரினா மாதிரியே இருக்கும். ஸோ இங்கே உங்களுக்கு கடைங்கெல்லாம் நிறையா இருக்கும். ஃபிஷ்ஷு வறுத்து தருவாங்க. அதுமாரி மற்ற ஃபுட்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் எப்படி சாப்பிடணுமோ சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு பீப்புளாக இருந்துட்டு நீங்கள் வந்து வரலாம். ரொம்ப ஜாலியாக இருக்கும். இதை வந்து 1 day ட்ரிப்பாக பிளான் பண்ணிக்கோங்க. வீக்கெண்ட்ஸ் ஆர் ஹாலிடேஸில் வந்து நீங்கள் பிளான் பண்ணி ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறதுக்கு இது ஒரு சிறந்த ஸ்பாட்டாக இருக்கும். சிறந்த ஒரு பிளானாக இருக்கும். இது உங்களுக்கு ஃபேமிலியோட பிளான் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல இதாக இருக்குது. வர்றவங்களாம் ஃபேமிலியாக தான் வந்துருக்காங்க. ஸோ உங்களோட குழந்தைங்க உங்களோட ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபுல்லாக வந்துருக்காங்க. அவங்க ரிட்டன் ஆகிட்டாங்க. போயிட்டு நம்ம வந்து ரிட்டன் பண்ணிட்டாங்க. அது சன்செட்டை ஃபுல்லாக பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த கடல்லேருந்து பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட தரை வந்து ரீச் ஆக போகிறோம். இப்போ வந்து ஒரு போட்டில் வந்து போட்டு கிடையாது, மீன் பிடிக்கிறதுக்காக போயிருக்காங்க. நல்லா இருந்தது. எங்களுக்கு இந்த 1 day ட்ரிப்பு நல்லா இருந்தது. நம்ம நாச்சிக்குளம் தான் கொஞ்சம் அப்செட் ஆகிடுச்சு. மற்றபடி முத்துப்பேட்டையில் போட்டிங் போனதாக இருக்கட்டும், நம்ம மனோராவில் போட்டிங் வந்ததாக இருக்கட்டும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அந்த பலூன் உடைக்கிறது இது வந்து 4 புல்லட்ஸ் போட்டு தராங்க. 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் ஸ்டார்ட்லேயே அடிச்சிட்டாங்க. ஐயா எடுத்து அடித்து மாட்டிகிட்டே இருக்காப்புல. நன்றி. டெல்டஸ் இன்னொரு இடத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.